மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலையை அடுத்து இலங்கையில் 85 இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 85 தூதரகங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் அவற்றின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் எம்மை போன்ற ஒரு நாடு எக்காரணம் கொண்டும் இவ்வாறானதொரு போரின் ஒரு இடைத்தரகராகவோ அல்லது இரையாகவோ மாறக்கூடாது. போர் காரணமாக பெருமளவான இளைஞர்கள் ஆபத்திற்குள்ளாகியுள்ளனர். உலக பொருளாதாரமே அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இதை யார் ஆரம்பித்திருந்தாலும், இது இப்போது எந்தளவிற்கு விரிவடைந்திருந்தாலும், இது விரைவில் முடிவடையும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். போர் ஒருபோதும் உலகத்திற்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவதில்லை. அரசியல் தேவைகளுக்கு மத்தியில் சாதாரண மக்களே பாதிக்கப்படுகின்றார்கள். போரின் ஒரு பக்கத்தை ஆதரிக்க எவரும் முயற்சிக்கவில்லை. அதாவது எங்களை போன்ற ஒரு நாடு இந்த போரின் இடைத்தரகர்களாகவோ அல்லது போரின் இரையாகவோ மாறக்கூடாது. எனவே இந்த போர் மோதல்களை தவிர்ப்பதற்காக எங்கள் தரப்பில் சொல்லாலும் செயலாலும் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்து வருகிறோம்.